ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் ஈசாக்கை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அநேக நல்ல குணாதிசயங்களை நம்மால் பார்க்க முடியுமானால், ஈசாக்கு கர்த்தரை சார்ந்திருக்கிறதை நாம் வேதத்தில் மிக தெளிவாக பார்க்கிறோம். எப்படி தேவனை இவன் இவ்வளவு விசுவாசத்தோடு சார்ந்திருந்தான்? திருமணமானாலும், தன்னுடைய வேலையானாலும், பஞ்ச காலமானாலும், எல்லா சூழ்நிலைமைகளிலும் கர்த்தரையே சார்ந்திருக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறதற்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு நல்ல அனுபவம். சிறு வயதிலே அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவனை பலி செலுத்த மோரியா மலைக்கு கொண்டு போகும்போது, மோரியா மலையில் பலி பொருளாக பலிபீடத்தின் மேல் இந்த ஈசாக்கு கிடத்தப்படுகிறான். அவனை பலி செலுத்தும்படியாக ஆபிரகாம் தன் கையை ஓங்குகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் ஈசாக்கின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஈசாக்கு தனக்குள் நினைத்து கொண்டிருக்கிறான், நான் மரித்து போக போகிறேன். இன்னும் சில நிமிடங்களில் என்னை என் தகப்பன் பலி செலுத்தி விடுவார். இந்த பலிபீடத்திலே நான் மரித்து போவேன் என்று மரணத்தை எதிர்நோக்கின, மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிற கடைசி சில வினாடிகள், கடைசி சில நிமிடங்களில் ஈசாக்கு படுத்துக்கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் திடீரென்று மேலிருந்து ஒரு சத்தம் வந்து, பிள்ளை அண்டான் மேல் ஒரு கையை போடாதே என்று ஆண்டவர் ஆபிரகாமை தடுத்து நிறுத்தினார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம், ஆனால் அதைவிட ஈசாக்குக்கு ஒரு பெரிய அனுபவம். என்ன? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் கடைசி நேரமாய் இருந்தாலும், என் வாழ்க்கையின் மரண நேரமாய் இருந்தாலும் என் ஆண்டவர் குறுக்கிடுவார், என் ஆண்டவர் விடுதலை தருவார். இதை வாழ்நாள் முழுவதும் நினைத்திருப்பான். இதை வாழ்நாள் முழுவதும் அதை எண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி தன் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் போராட்டம் வந்தாலும், எப்பொழுதெல்லாம் என்ன நடந்தாலும் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து, என் ஆண்டவர் என்னை காக்க வல்லவர், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று அதை நினைவு கூர்ந்தே கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நினைவு கூறுங்கள். நினைவு கூர்ந்து அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறுங்கள். நிச்சயமாய் நீங்கள் உலகத்தை சார மாட்டீர்கள், கர்த்தரை சார்ந்து வாழ்வீர்கள். கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர்.